நேற்று பேசுனதுல நேற்று நேற்று பேசுனதுல அந்த மைக் காதில் போட்டுருக்கீங்களா ஐயா? சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. குறிக்கோள் கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்காத்தனைன்னு சொல்றாரு. கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்காத்தனைங்கிறார். கோளில் பொறியில்னா கோள்னா பொறிகளுக்கு ஐம்புலனுக்கு ஐம்பொறிகளுக்கு எந்த வகையான குறிக்கோளும் இல்லைங்கிறாரு. குணங்களுக்குப்பா உங்களுக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கா சொல்லுங்க. புலன்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒரு குறிக்கோள் எல்லாரும் ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் எதோ இருக்கும். என்னன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு சினிமா போறேன், அங்க போய் நல்ல ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம். எதுக்கு கடற்கரைக்கு போறீங்க, சித்த நேரம் காத்து வாங்க போறேன். ஏதாவது எங்க போறேன், ஊருக்கு போறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிக்கோள் தான். இப்ப நீர் மருத்துவம் கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ உடம்பு நல்லா ஆகும். இப்ப நீங்க கூட ஒரு குறிக்கோளோட வந்திருக்கலாம். இப்ப நீங்க கூட இப்ப எதுக்கு நீர் மருத்துவம் கத்துக்கணும்? உடல் நல்லா இருக்கும், நோயற்ற வாழ்வு வாழ்ந்து இருக்கிற காலமுறைகளும் இருக்கணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் தான். இப்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இது கட்டண முறையா கொண்டு வரணும். அரை வழியில பொருள் ஈட்டுறதுன்னு முயற்சி பண்றேன். அரை வழியில பொருள் ஈட்டுறது 25 வருஷம் முயற்சி பண்றேன். அப்ப குறிக்கோள் அந்த குறிக்கோள் இருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு இலக்கு அடைய முடியும். நீர் மருத்துவ குறிக்கோள் விண்வெளி எங்கும் பரவி போக வேண்டும் சொல்லுது. நிலநடுக்கம் பூகம்பத்தை எப்ப வேணா நடத்தலாம். அப்ப இந்த நிலநடுக்கம் பூகம்பம் எரிமலை இதை வைத்துக் கொண்டு நீங்க ஜாதகம் ஜோதிடம் கடிச்சு என்ன பண்ண போறீங்க? ஜோதிடம் சும்மா மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கறதுக்கோசரம் கழிச்சுக்கிறது. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கட்டணமா ஆடி நொறுங்கி அப்படி உழுகுது பாருங்க. அடிச்சு நொறு அத்தனை புத்த மடாலயம் கீழே உழுகுது, பள்ளிவாசல் உழுகுது, கோயில்கள் உழுகுது. நம்பிட்டு இருந்த கோயில்களே தலைமையில உழுகுது. நம்பிட்டு இருந்த கோயில்களே தலைமையில நொறுங்கி எத்தனை பேர் சாகுறாங்க. கொடூர சாவு. என்னது கொடூரமான சாவா இருக்குது பாவம். இது இங்க மட்டுமே நடக்குது, எல்லா நாட்டிலும் நடக்குது, எல்லாத்துலயும் நடக்குது. அவரோட குஜராத்தில் நடந்த 2 லட்சம் பேர் அவுட். அதெல்லாம் எப்பவோ நடந்தது. படு பயங்கரமான குஜராத்தில் நடந்ததுக்கு பூகம்பம் வந்தது. அந்த மாதிரி எல்லாம் இந்தியாவில வந்தது. ஐயா கேரளாவோட நிலச்சரிவு ஏற்பட்டு செத்து போனாங்க. அத்தனை பேர் கூட்டமா செத்து போனாங்க. திருவண்ணாமலையில ஒரு 4-6 மாசத்துக்கு அப்படியே அந்த மலையே கடந்து கோயிலே போயிருக்கும். என்னது என்ன வேணா நடக்கலாம். என்னது என்ன வேணாலும் நடக்கலாம். அப்புறம் இங்க எங்க ஜாதகம் சோதரிடம் பேசி இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்பிக்கை. என்னது அப்ப இந்த பூமி எதுல ஆனது? நெருப்பு குலத்தால் ஆனது. அப்ப இந்த கோலை வச்சுட்டு எப்படி நீங்க ஆரோக்கியமான கோல்னு சொல்றீங்க? எந்த வாஸ்துங்க நிக்காது, எந்த வாஸ்துமே நிக்காது. வாஸ்துகள் எழுத மாதிரிதான். வாஸ்துனா கட்டுமானம், வாஸ்துனா அது உடம்பத்தான் குறிக்குது. என்னது உடம்பு. இந்த வாஸ்துவை புரிந்து, உடம்புதான் வாஸ்து. வாஸ்து எங்க இருந்து வருது? மனித உடம்புல தான் வருது. மனிதனில் என்ன வாஸ்து இருக்குமா? மனிதனில் என்ன கட்டடம் இருக்குமா? மனிதன் இல்லைன்னா வானியல் இருக்குமா? மனிதன் தான் சொல்றான் வானியலை பத்தி. மனிதன் இல்லைன்னா மந்திரம் இருக்குமா? மனிதன் எதுவுமே இருக்காது. அப்ப இதெல்லாம் இடையில வச்சு பூச்சாண்டி வேலைகள் தான். அவரவர்கள் அதை நம்பிக்கிறாங்க, அவ்வளவு. அதை வச்சு தொழில் பண்றாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்க? தொழில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முன்னேற்றத்துக்கு இது பயன்படுத்துறது இல்லை. நாம் அது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு கட்டுமானத்தையும் இருக்கிற அறிவியல் என்னன்னு பார்க்கணும். அதனாலதான் விண்வெளியினுடைய தொழில்நுட்பத்தை அடிப்படை கொண்டு கட்டுமானம், விண்வெளியினுடைய தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு கட்டுமானம் கட்டினார் மயன். அப்ப விண்வெளியில் இருக்கிற கோள்கள் அமைப்பை வைத்துக் கொண்டு கட்டுமானம் கட்டுறாங்கன்னா ஏன் விண்வெளியில் வீடு கட்ட முடியாது? அதை இப்ப கட்டிட்டு இருக்கிறீங்க.
எல்லாம் ஒண்ணுதான். இங்க விண்வெளியில கட்டுறது கோள்களே ஒண்ணுதான். கிடையாது. விண்வெளியில எந்த கோள்களையும் ஆட்சி செய்ய முடியாது. ஏங்க அங்க பூமி அடிப்படை கொண்ட அங்க அங்க எது இல்ல அத்திவாரமே அங்க கிடையாது. அத்திவாரமே கிடையாது. அங்க இந்த விண்வெளியில் இருக்கிற அந்த கட்டுமானத்துல அந்த குடியிருப்புல விண்வெளி குடியில எல்லாரும் போய் தங்குறாங்க. தங்கி 6 மாசம் 1 மாசம் தங்குறாங்க, 7 மாசம் தங்குறாங்க, 8 மாசம் தங்குறாங்க. எத்தனையோ பேர் விண்வெளி இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான விண்வெளி வீரர்கள் போயிட்டு மாறி வராங்க. இப்ப கூட 4 பேர் இப்ப கூட 7 பேர் அங்க போயாச்சு. திருப்பி 7 பேர் இங்க வந்து எப்பயுமே நிரந்தரமா 7 பேர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அங்க தனியான ஆளே கிடையாது. தனியான ஆளே கிடையாது. ஆ, சும்மா கதை விடலாம். சுனிதா சொத்தையா மாட்டிக்கிட்டாங்க, ரெட்டையம்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்க தொழில் ரீதியா போறாங்க, தொழில் ரீதியா வராங்க. இங்க இருக்கிற அரகுர முண்டங்கள் தான் ஏதோ சினிமா முண்டங்களும், இங்க இருக்கிற வியாபார முண்டங்களும், இந்த பகுத்தறிவு இல்லாத முண்டங்கள் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விண்வெளிகள் தனி அது வந்து எக்ஸ்ட்ராடினரி சயின்ஸ். அதுக்கிட்டே நம்ம பேசுறதுக்கே தகுதி கிடையாது. அங்க அழுகிறதுக்கு சிந்தருக்கு மூக்கு சிந்தருக்கு இளவோடு கருமாதிரி அங்க எதுவும் கிடையாது அங்கெல்லாம். அதெல்லாம் அவன் சயின்டிபிக்ல போறான் வரான். செத்து போன கூட காத்து எப்படி எடுத்து வெளியே விட்டுட்டு போயிடுவான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும். தேவையில்லாம உட்கார்ந்து கதை விடுறது. அதெல்லாம் இந்த பாயிண்ட் ஏத்துறதுக்காக இந்த வீடியோல அப்படி போடுறது. அவள் அப்படியே தனிமையில் இருக்கிறாள். அவள் வந்து நாளைக்கு செத்து போயிடுவாள். என்னாச்சு சுனிதா வில்லியம்ஸ் என்னாச்சு இவன் கவலைப்படுறான். டே அவன் நாட்டுக்கு சொந்தக்காரன். அந்த நாட்டு சிட்டிசன் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன். அவன் எல்லாம் முடிவு எடுத்துக்குவான். சித்தா கூட 100 கோடி பணம் கொடுப்பான். சித்தா கூட 100 கோடி பணம் கொடுப்பான். நீ கொடுப்பியா? சாராயம் குடிச்சவனுக்கு நீ பணம் கொடுப்ப. சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் கொடுப்ப. உலகத்துல ஒரு கேவலமான நாடு சாராயம் குடிச்சவனுக்கு பணம் கொடுக்குது. சாராயம் குடிச்சவனுக்கு பணம் கொடுக்குது. கொடுத்ததா இல்லையா? அப்படின்னு சாராயத்தை ஊக்குவிக்கிறியா? சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்குதுன்னா நீ என்ன நீ திருக்குறளுக்கு எதிராக பண்ற? நீ திருக்குறளுக்கு எதிராக நடக்குது. என்ன பண்ணி சொல்லிடுறது? அப்ப சாராயம் குடிக்கிறது அந்த காலத்துல வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் குடிக்கிறது. சாராயம் குடிச்சானா ஐயோ சாராயம் குடிக்கிற வீடு அது அந்த குடிக்காரனோட வீடா அப்படிமா. இன்னைக்கு குடிக்காதவனே எவனும் கிடையாது தமிழ்நாட்டுல. குடிக்காதவனே எவனும் கிடையாது. குடிக்கலனாக்க மரியாதை இல்லை. குடிக்கிறதுக்கு மரியாதை அப்படி போயிடுச்சு. எல்லா கூத்தாடிகளும் குடிகாரத்தானே பண்றாங்க. இப்ப பார்த்தோமில்ல, ஏதோ ஒரு பெங்களால உட்காந்துட்டு எல்லா கூத்தாடிகளும் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது. இந்த தேர்தல் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ பங்களாவுக்கு வந்துட்டு எல்லா கட்சிக்காரங்க குடிச்சு ஆட்டம் என்னமோ பங்களான்னு சொன்னாங்க. என்னமோ ஊருன்னு சொன்னாரு சென்னைக்கு பக்கத்தால. அது பூரா எல்லாம் சர்வசாதாரணமா குடிக்கிறானுங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ரோடு மேலேயே சாராய கடை ஓபன் பண்ணிட்டு பயங்கர டிராபிக். அப்படின்னா நேற்று ஒரு காணொலி பண்ணேன் நான். இவரு வந்துருது வணக்கம். நேற்று ஒரு காணொலி பண்ணியிருந்தேன். கோள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், நாடி வந்த என்ன செய்யும்னு ஒரு பாடல் இருக்குது. அருங்குறினார் பாடல் இல்லையா? அது அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கோள்களும் நட்சத்திரங்களும் மனிதனுடைய இந்த கட்டுமானத்துக்கு முன்னாட யோகா பயிற்சியில ஈடுபடுறவங்களுக்கு கோள்கள் வேலை செய்யாது, கோள்கள் பலன்கள் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கூட இப்போ வந்து அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கூட இந்த யோக முறைக்கு வந்துட்டோம்னா எல்லாம் அடிபட்டு தூளா போயிடும். யோக முறைக்கு வந்து பக்தி மார்க்கம் வேலை செய்யாது. யோக மார்க்கத்துக்கு வந்து கர்ம மார்க்கத்தோட பேச முடியாது. யோக மார்க்கம் வந்து ஞான மார்க்கத்தோட பேச முடியாது. ஏன்னா எல்லாத்துலயும் தனித்து நிற்கிறத யோக மார்க்கம். அதனாலதான் யோகம்னாவே நன்மைன்னு அர்த்தம். அங்க யோகத்துல 0 தான் வரும். எல்லாம் சைபர்ல வந்து நிற்கும். அதனாலதான் அருணகிரிநாதரும் ஒரு யோகி தான். அருணகிரிநாதர் தான் அவர் யோகி தான். அவர் கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டார். முருகன் வந்து புராணப்படி முருக புராணத்துல அல்லது இவருடைய கதையின்படி முருகன் வந்து பாய மூடிட்டு கம்முடுறா அப்படின்ட்டு இருக்கிறான். இல்லாதவன் நிலைய போச்சு. பாய மூடிட்டு கம்முடுறா அப்படின்னு சொன்னே அருணகிரிநாதத்துக்கு எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னு சும்மா இரு மனமே என்று அவர் சும்மா இருறா வாய் மூடுறான்றார். வாய் மூடணுன்னே எல்லாருமே நல்லாயிடுச்சு. வாய் மூடணுன்னே அப்ப கோள்கள் என்னாச்சு? கோள்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ இந்த கோள்கள் ஜாதக படம் சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம் பலன்கள் அடிப்படையாக கொண்டதில்லை. நாள்களையும் நட்சத்திரத்தையும் கோள்களையும் அனுபவிக்கிறது காலநிலை அறிவதற்காகத்தான் சொல்லப்பட்டது. அது நமக்கு சோறு போடும், இட்லி போடும்,
பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? இதெல்லாம் இதெல்லாம் வந்து யோக மார்க்கத்துல கிடையாது. யோக மார்க்கத்துல கோமண தாண்டி கிடையாது. அந்த கோமண தாண்டிக்கு எந்த ஜாதகம் செல்லும்? ஒன்னு ஜாதகம். நீ ஏழையா இருந்தீன்னா உணவில் ஏழையாக இருக்க வேண்டும். எதுல? உணவில். உணவில் ஏழையா இருந்ததுன்னா எந்த கோள்களும் பார்க்க தேவையில்லை. அப்ப அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து எல்லா நோயும் இருந்தவர் தான். முருகன் வந்து அப்படி சொல்றதாக சொல்லப்படுகிறது. நீ அமைதியா இரு, நீ சும்மா இருன்னு சொன்னோடனே எல்லாம் நல்லா போச்சு. அப்ப யோகிகளுக்கே நோய் நல்லாக்கும் பொழுது நம்மள யாருக்கு நேர யோக பயிற்சிக்கு போற, அதனால நம்மளுக்கு நோய் நல்லாகுது. இப்ப என்கிட்ட வந்தவங்க பூரா என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 1000 பேராவது புடுத்து அழுகி போன காலில் நல்லா போச்சு. எனக்கு ஜாதக நம்பிக்கை கிடையாது, சோதிங்க. எனக்கு யோக நம்பிக்கை. எங்கிட்ட வந்தவங்க பூரா சாதகம் நம்பிக்கை இருக்கிறவங்க தான். எங்கிட்ட வந்தவங்க பூரா சாமியை கும்பிடுறவங்க தான். எங்க வந்தவங்க பூரா ஆத்திக நாத்திகம் பேசுறவங்க தான். அவங்க ஆத்திக நாத்திகம் பேசுறவனுக்கு நோய் நல்லாகி போச்சு. கடவுள் உண்டுன்னு பேசுறவனுக்கு நோய் நல்லாகி போச்சு. கடவுள் இல்லைன்னு பேசுறவனுக்கு நோய் நல்லாகி போச்சு. சனீஸ்வரன் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 தடவை போறவனுக்கு நோய் நல்லாகி போச்சு. சனீஸ்வரன் கோயிலுக்கு போறவனுக்கு எங்க நோய் நல்லாக்குதுன்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு? எதுவுமே இங்க வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எது வேலை செய்யுது? சுத்தம் மட்டும்தான் வேலை செய்யும். அப்ப இங்க கோள்களுக்கு இங்க வேலை இல்லை. எங்கிட்ட வரவெல்லாம் நோயாளி தானே. எல்லா ஜாதகத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க தானே. எல்லாம் ஜோதிடர் மேலே வச்சிருக்கிறவங்க தானே. அப்ப இங்க என்னாச்சு? கோள்கள் அட்டிப்பட்டு போகுது. கோள்கள் அப்ப கோள்கள் என்பது கணிப்பதற்கே தவிர கோள்களுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. கோள்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்படி அப்ப சோதியம் பண்றவங்க நீ ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, கடவுளே தீர்த்துக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. கடவுள்லாம் யாரு தெரியுமா? உடம்பை சுத்தம் கடவுள். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா பக்தி மார்க்கத்திலிருந்து தனியா யோக மார்க்கத்தை பிரிச்சாங்க. இப்ப புரியுதா? பக்தி மார்க்கத்துல எதை பிரிச்சாங்க? யோக மார்க்கத்தை பிரிச்சாங்க. பக்தி யோகம்னு சொல்ல மாட்டாங்க. பக்தி வழி, பக்தி வழி, பக்தி மார்க்கம் தான் சொல்லுவாங்க. புரியுதா? பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். யோகம்னா நன்மைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, யோகம்னா சித்த விருத்திகளை அடக்குதல்னு பேரு. என்னது? யோக மார்க்கம்னா என்ன அர்த்தம்? சித்த விருத்திகள். சித்தம்னா என்ன? சித்த விருத்திகளை அடக்கிறது. அங்க அங்க வாங்கலாம் பார்க்கல எல்லாருமே. அப்புறம் தெரியும் உங்க கோள்கள் பண்ற அட்டகாசம் எல்லாம். சித்தத்தை அடக்கிட்டீங்கன்னா கோள்கள் அவுட் ஆயிரும். சித்தத்தை அடக்கிட்டீங்கன்னா கோள்கள் அவுட் ஆயிடும், இன்ஆக்டிவ் ஆயிடும். இன்ஆக்டிவ். அங்க வாங்க, அதுதான் விஷயமே. அதனாலதான் யோகிகள் வந்து கோள்களை பத்தி பேசவே மாட்டாங்க. கோள்களை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, நீ யோக மார்க்கத்துக்கும் எல்லாத்தையும் அடக்கிடலாமாங்க. யோக மார்க்கத்துக்கும் எல்லாமே உன் சொல்படி கேட்குங்கிற. ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது பிண்டம்டா. அண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது. இந்த உணவு அண்டத்தை நீ உணவுங்கிற பழக்கத்தையும் பசித்தாக்கத்தையும் வாத பித்தம் கபத்தையும் அடக்கிட்டீங்கன்னா எல்லா கோள்களும் சரண்டருங்கிறான். இல்லை அதுக்காக நேர கோள்கள் காலில் வந்து ஒழுகுமா? இல்லை, அந்த அமைப்புல வேலை செய்யாது. உடம்பே அண்டமா மாறுகிறது, உடம்பே குருவாக மாறிவிடுகிறது, உடம்பே வாஸ்தா மாறுகிறது, உடம்பே வந்து வானிலா மாறுகிறது, உடம்பே மந்திரமாக மாறிவிடுகிறது. உடம்பே அதனால நமக்கு மரணத்தை எதிர்க்க முடியுது. மரணத்தை எதிர்க்க முடியுது. மரணத்தை எதிர்த்து நீ வந்து மற்றதை வச்சுட்டு சோதனை வச்சுட்டு வாழ்க்கையை நீட்ட முடியுதான்னு தேடி இருக்கிற. ஆனா அப்படியே நீ மாரடைப்புலதான் சாகுறேன், சக்கரை நோயில சாகிறேன், புற்றுநோயில, எல்லாம் கோயில் நம்பிக்கை உடையவங்க தான். யாருக்கு சக்கரை நோய் வரம் இருக்குது? யாருக்கு புற்றுநோய் வரம் இருக்குது? இதுல வந்து எல்லா நோயும் நல்லா ஆகுதே. இப்ப கூட கண்டுபிடிச்சு சொல்றான். 2016 ஜப்பான் டாக்டர் சொல்றாரு. அவரு அலோபதி டாக்டர் தான். அவரு பட்டினி போட்ட இம்யூனிட்டி வளருங்கிறாரு. பட்டினி போட்ட ஆரோக்கியம் வளர்றாரு. பட்டினி போட்ட ஆரோக்கியம் வருங்கின்ற பொழுது வாழ்நாள் நீடிக்கும் பொழுது மற்ற என்ன ஒன்னும் நிக்காதீங்க. எது நிக்கும்? ஆரோக்கியம். ஆரோக்கியம் வந்துட்டாவே எல்லா கோயில்களும் சரண்டர் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் ஆமா உடம்பே கோயில்னு அர்த்தம். உடம்பே கோயில்னு ஆகின்ற பொழுது உடம்பே உள்ள இருக்க இறைவன், உள்ள இருக்கிற இறைவன், அந்த காற்றுதான் இறைவன் சொல்லுகின்ற பொழுது கோயிலும் வந்தாச்சு, இறைவனும் வந்தாச்சு. அப்புறம் இங்க எங்க கோள்களுக்கு இங்க என்ன வேலை? கேட்கற கேள்வி சரியா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். உடம்பே கோயில், இந்த உடம்பே உயிர், இந்த உடம்பு கோயில், உள்ளம் உயிர்ங்கிறான். இப்படி கண்டுபிடிச்சவனே தமிழ் தானே.
அப்ப இந்த உடம்ப கோயிலா மாத்திட்டா நீ கோயில போய் பிச்சை எடுக்க தேவையில்லை. கோயில போய் பிச்சை எடுக்க தானே போற. கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? கடவுளே எனக்கு அதை கொடுன்னு தான் போறீங்க. கொடுத்துருச்சா கடவுளே எங்காவது? பெரிய பெரிய பணக்காரன் போய் பிச்சை எடுக்கிறான், எனக்கு ஆயில் பிச்சை கொடுக்குறான். என்னது ஆயில் பிச்சை? ஆயில் பிச்சை ம். சொல்லுமல்ல, இறைவன் ஆ. சுத்தமாக உங்களுக்கு ஆயில் பிச்சை கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போக இங்க வேண்டியது. எப்படி சுத்தமாக இப்ப கரெக்டா வருது பாருங்க. எல்லாம் சுத்தமாக சுத்த போக உங்களுக்கு ஆயில் நீட்டிப்பு வருகிறது. அவ்வளவுதான். இதெல்லாம் கோர்வையை பேச, அதெல்லாம் வியாபார மார்க்கம். அதெல்லாம் உலகத்துல வியாபாரத்தை ஒழிக்கவே முடியாது. அது பொருள் இருக்கதான் செய்யும். ஆமா, பரிகார பூசைங்கிற எல்லா மதத்திலயும் பரிகாரம் இருக்குது. எல்லா மதத்திலயும் பரிகாரம் இருக்கு. அதை செஞ்ச நல்லாக, இதை செஞ்ச நல்லாக, அதை செஞ்ச பரிகாரம் நல்லாக, இது இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம மனசு ஆத்ம திருப்தி செஞ்சுக்கிற மொழியோ ஆ, அது அந்த எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கை தான். எலுமிச்சைக்காயில விளக்கு போட்டா நல்லாகும், நல்ல நெய்ல விளக்கு போட்டா நல்லாகும், நெய்யில போட்டா நல்லாகும். எங்க நல்லாகுது? விளக்கெண்ணெய் குடிச்சாலும் கூட வயிறு சுத்தமாகும். நீ விளக்கெண்ணெய் தீபம் போட்டா எங்க நல்லாகும்? ஒண்ணும் நல்லாகாது. விளக்கெண்ணெய் சொல்லும்போது குடிச்சு விளக்கு எண்ணெய் போடுறத விட அது உள்ளார குடிச்சதுன்னா வயிறு நாள் சுத்தமாகும். நீ அங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு நல்லா. இதெல்லாம் வந்து நுட்பமா சிந்திக்கணும். அதனாலதான் யோகிகளுக்கு வந்து ஒண்ணும் இல்லை. ஒரு கதை சொல்லுவாங்க. மந்திரத்துக்கு அனைத்தும் கட்டுப்பட்டதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. யோகிகள் யோகிகள் யோகிகளவே மந்திரத்தை கட்டுப்படுத்தலாம், கோள்களுக்குவே மந்திரத்தை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்பிக்கை, புராண நம்பிக்கை. துர்வாச முனிவர்னு ஒரு கோபக்காரர். அவர் வந்து மிகப்பெரிய தவ யோகி. எப்பயுமே பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அவருக்கு சாவே கிடையாது. மரணத்தை வென்றவர்னு அர்த்தம். அதாவது பசி தாகத்தை, அதை தான் நம்ம மரணத்தை வெல்றது. இந்த இடத்துல மரணத்தை வெல்லுவது ஒரு ஒண்ணுமே ரொம்ப உலகத்திலேயே மரணத்தை வெல்லுவது ரொம்ப ரொம்ப எளிமையானது. எந்த சாதகம் சோதிடம் பார்க்க தேவை. ஏன்னா வாதம் பித்தம் கபம் என்கிற மரணத்தை உண்டாக்குகின்ற அதை நீர் மருத்துவத்தின் மூலமாக நீர்மூலமாக்கி விட்டால் மரணம் இல்லை. இதுதான் சிம்பிளா சொல்றாரு. இந்த மரணம் என்னவா மாறுதுன்னா விருப்பப்படி சாகின்ற கபால மோட்சமாக மாறிவிடுகிறது. இயற்கையாவ வருது. நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்தாம விட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம், ஒரு 15 வயசுக்கு அப்புறம் நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி செஞ்சா மட்டும்தான் வாழ்நாள் நீடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, குழந்தை ஒழுங்கா பத்துக்கலாம். நான் 2 குழந்தை பெற்றிருக்கேன். இதுல சின்ன குழந்தைய வந்து நீர் பயிற்சியில திரவாகாரம் தான் பெரியங்க. ஏன்னா நீங்க ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் போதுமானது. அவ்வளவு சக்தி வந்துருது. ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் போதுமானது. அதுக்கப்புறம் அந்த நீரை மருந்தாக இருந்து அந்த பசிதாகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா உடம்புல இருக்கிற எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்பதான் லேட்டா சிந்திக்கிறானுங்க நாம. ஏன்னா நம்ம உடம்பு வந்து பல்வேறு வகையான ஜீன்கள் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, பல்வேறு வகையான ஜீன்கள் இருக்குது. ஜீன்னா மரபணுன்னு சொல்லுவாங்க. அந்த அதில் எல்லாமே நுண்ணுயிரால் ஆனது. பேரு தான் வெவ்வேறு. இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக வெவ்வேறு பேர் வைக்கிறேன். அது நல்லதுக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரத்தில் இருக்கிற அதே ஜீன் தான் மனித உடம்புலையும் இருக்குது. தாவரத்திலிருந்து கிளம்பிய அந்த மண்புழுன்னு சொல்றோம் இல்லையா, புழு இருக்கிற ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்குதுங்கிறான். அதே மாதிரி பூச்சியா மாறுகின்ற பொழுது இந்த பூச்சியில என்னென்ன ஜீன் இருக்குதோ அதெல்லாம் நம்ம மனுஷன் இருக்குதுங்கிறான். அப்புறம் ஊர்வனை இருக்குல்ல, பாம்பு கீம்பு ஊர்வனை தேல், அதுல என்னென்ன ஜீன் இருக்குதோ அது மனுஷன் இருக்குதுங்கிறான். அதுக்கப்புறம் அது விலங்கா மாறுது. என்னது விலங்கா மாறுற பெரும்பாலும் அந்த விலங்கு இருக்கிற ஜீன் பூரா மனுஷன் இருக்குதுங்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம்? இதுல எல்லாமே தாக்கு பிடிக்கும் தன்மை உடையதுதான். சில புழுக்கள் வந்து பூமியில சுருண்டு கிடக்கும். சில அட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா நீளமா இந்த ரயில் மாதிரி அட்டை போகும். கிடு 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 ரயில் மாதிரி அட்டை போகும். சுண்டு. அது மட்டும் இல்ல, பல மாதங்கள் பாறைக்கடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும். பல மாதங்கள் கரெக்டா அந்த மழை காலம் வர்றது மட்டும் வரும். மழை காலம் போச்சுன்னா அது நேர குளிக்கவே மண்ணுக்குள்ளவே படுத்துச்சுன்னா வந்துடுவா வராது. அதுக்கு ஆகாரம் கிடையாது, புடலங்காயம் கிடையாது, புண்ணாக்கும் கிடையாது.
ஒன்றும் இல்லைங்க. தேரையே பாறைக்கு நடுவுல பாறையை உடைக்கும்போது, ம் தவளை மாதிரி இருக்கிற அந்த தேரை வெளியேறின்னு இருக்கிறது வந்து பாறையை உடைக்கும்போது நடுவுல இருந்து வெளியில வருதே! அது எப்படி அது அந்த பாறைக்குள்ளார அத்தனை ஆண்டு காலம் அது அந்த வாழ்ந்திருக்கும்? பாறை விரியிறப்ப சுருங்குறப்ப ஏதோ ஏற்பட்டிருக்கலாம். அப்ப உள்ள ஆ. போயிருக்கலாம். அதெல்லாம் நடந்துக்கலாம். அப்ப வந்து அந்த அந்த உடம்பு இயக்க வரல. உயிர்னு வந்துட்டாவே இந்த உயிர் இருக்கு இல்லையா? உயிர்னு வந்துட்டாவே உள்ளே இருக்க உடல் இயக்கமே அதை காப்பாத்தும். வெளியே இருக்கிற காமா கதிர் இருக்கு இல்லைங்களா? அந்த காமா கதிர் எல்லாத்தையும் பொத்துட்டு உள்ள போயிரும். ஆமாமா. அது அது வாழ்நாள் எல்லாத்தையும் நீட்டிக்க பண்ணிட்டு முடியாது. அது வாழ்நாள் நீட்டிக்க முடியாது. அது பரிணாமத்துல ஒரு எச்சத்தோட நின்றும். அதை காப்பாத்துறதும் விண்வெளி ஆ. சக்தி தான், ஆகாய சக்தி தான். ஆமாமா, ஆமாமா, ஆமா. எல்லாம் விண்வெளி சக்தி, ஆகாய சக்தி தான். எல்லாம் காமா கதிர் தான். ரேடியேஷன் தான். பிளாக் பாடி ம். ரேடியேஷன் சொல்லுவாங்க. பிளாக் பாடி ஆமா. ரேடியேஷன் கரும் உடல் அடிப்படையாக கொண்டு வெளியே வருகிற சக்தி. அதுக்கு பேர் காமா ரேன்னு சொல்லுவாங்க. இருக்கிற ஹை ம். ஃப்ரீக்வன்சி ஹை பவர் காமா ரே. அந்த காமா ரேவை தான் குகையில கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்ட பொழுது அஹ், தேற மாதிரி உள்ள போயிடுறான். குகையில உட்காந்துடுறான். அப்ப மூச்சு அப்பதான் அவன் மூச்சு அடக்குறான். அந்த இடத்துல கபால மோட்சத்துக்கு மூச்சு அடக்குறான். அது பேர் கும்பகம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கும்பகம் பண்ணுகின்ற பொழுதுதான் அவனுக்கு அது கபால மோட்சம் கிடைக்கிறது. கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக எலக்ட்ரான் தான் ம். எலக்ட்ரான் போயிட்டு வர்ற அளவுக்கு தான் அந்த கண்ணுல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையின் வழியாக அந்த உயிருங்கிற ஒரு ஆற்றல் அந்த போட்டான் வெளியே போயிடும். அது ஒரு ம். போட்டான் தான் அது. உயிருங்கிறது ஒரு அதுதான். போட்டான் ஒளி வடிவம் தான். அது வந்து ஆமாமா. இருக்கிறதுலே எல்லா துகளையும் விட ரொம்ப சின்ன துகள். அது மனமும் அதுல உள்ள இருக்கும். அதுல அந்த போட்டானுக்குள்ள ம். அந்த மைண்ட் இருக்கு இல்லையா? அந்த மனம் அந்த மைண்ட் அதை வச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ம். போட்டானை வச்சு தான் மைண்டே டிராவல் பண்ணும். ம். அந்த டிராவல் எங்க வேணாலும் போகும். அது மைண்ட் டிராவல். அடுத்தது மைண்ட் டிராவல். இப்ப சொல்றதெல்லாம் அடுத்தது மைண்ட் ஃபோர்ஸ். ம். இதுதான் என்ன பண்ணும்னா எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு பொருளை இயக்க வைக்கும். ம். நம்மளை இயக்குறதே மனம்தான். ம். இந்த மனம் எங்க இருக்குன்னு கேட்டு விண்வெளியில் இருக்குது. எங்க இருக்குது? விண்வெளியில. ம். இப்பதான் சொல்றீங்க. இங்க ஒரு இங்க ஒரு போட்டான் இருந்ததுன்னா மற்ற பிரபஞ்சத்துல ஒரு போட்டான் இருந்ததுன்னா அந்த போட்டான் அசைறப்ப இந்த போட்டான் அசையுதுங்கிறான். இதை ஆமாமா. நம்புறானுங்க எல்லாருமே. இதை வந்து நம்புறாங்க. ஏன்ப்பா நம்புற? செஞ்சு பார்த்துட்டானுங்க எல்லாமே. இல்லைங்க. ஒரு சிம்பிள் விஷயம். ம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப வந்து 7, 8 பேர் இப்ப வந்து கலந்துருக்கிறோம். 7, ம். 8 பேரும் எந்த நிலையில இப்ப இந்த எந்த ஊர்ல இருக்கிறோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு 7 பேரும் இப்ப கனெக்டிவிட்டில இருக்கிறோமா இல்லையா? வந்தாச்சு, வந்தாச்சு. ஆமா. எல்லாரும் பேசிக்கிறோம். இப்ப ம். நமக்கு யாராரு எங்கெங்க எந்த படுத்திருக்கிறோமா, உட்கார்ந்துருக்கிறோமா, நின்னுட்டு யாருக்கும் இருக்கிறோமா தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அ. யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் இணைஞ்சு இருக்கிறோம்ல. எப்படி இணைஞ்சிருக்கிறோம்? ம். ம். இதுதான். ம். ம். இத நினைச்சாவே போதும் எல்லா விஷயங்களும் புரிஞ்சு தெளிவாயிடும். போச்சு. அப்ப எல்லாமே முயற்சியில தான் நம்ம இந்த ஒண்ணு பாருங்க. விஞ்ஞானம் கண்டுபிடிக்காதது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுக்குதே. ஆமா. இப்ப இதிலிருந்து தெரிய வேண்டாமா? சும்மா என்ன குறிக்கோள்? ஒரு குறிக்கோளும் கிடையாது. யோகியாக மாறுறதுதான் குறிக்கோள். அவ்வளவுதான். மரணத்தை வெல்றதுதான் குறிக்கோள். என்னது? மரணத்தை வெல்லும். மரணம் வெல்றதுங்கிற ஒரு புடலங்காய் கிடையாது. பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தான் மரணத்தை வெல்லுதல். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் புரளை விட்டானுங்க எல்லாரும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெரி மரணத்தை சிம்பிள் வெல்லுதல் கான்செப்ட். வந்து பசி தாகத்தை வெல்லுதல்னு அர்த்தம். அதுதான் அது முதல் மரணத்தை வெல்லலான்னு சொன்னவர் ஒரே ஆள். திரு திருவள்ளுவர் தான் மரணத்தை வெல்லலான்னு சொல்றார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தடப்பட்டவர்ங்கிறாரு. நோன்பு வைக்கவனுக்கு மரணம் இல்லைங்கிறார். நோன்பு வைக்க அதனாலதான் எல்லா மதங்களும் நோன்பை சொல்லுது. நோன்பு. ஆமாமா. ஆஹ் எல்லா மதத்திலும் இருக்கு நோன்பு. எல்லா மதத்திலும் சமயத்துல என்ன அந்த கிறிஸ்தவனுக்கு பண்றது இல்ல. இவனாவது பண்றான். முஸ்லிம்ஸாவது மாசத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் இருக்கான். அவன் தின்னு கட்டவன். ஆஹ் மேலை நாடுகள்ல வந்து அவங்க ஏசுனாதான் 40 நாள் உண்ணா நோன்பு இருந்தாங்கிறான். ஒரு பயனும் இருக்கிறது இல்லைங்க. என்னது? கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கிறது இல்லைங்களா ஐயா? எவன் இருக்கிறான்? எதை ஃபாஸ்டர்ஸ்பான் அவன் ஏன் மக்களுக்கு பொறுத்தாது. இப்ப இதுல நபிகள் சொன்னதை கேட்டு 200 கோடி மக்களும் 250 கோடி மக்களும் நோன்பு இருக்கிறீங்களா இல்லையா? அந்த 30 நாள் 200 கோடி பேர் செய்யறானுங்க. கண்டிப்பா. கிட்டத்தட்ட முஸ்லிம்ஸ் வந்து 150 200 கோடி பேர் இருப்பான். 200 கோடி பேர் இருப்பான். அத்தனை பேர் செய்யறாங்களா இல்லையா? ஷார்ப்பா செய்யறாங்க எல்லாரும். 14 வயசுக்கு மேல இருக்க அத்தனை பேருக்கு கட்டாயங்கிறான்.
நீ இதுக்கு பள்ளிக்கூடம் போனான்னா பள்ளிவாசலுக்கு போனான்னா வந்தேன்னா நோன்பு போடுறா அப்படிங்கிறான். கரெக்டா செய்யறாங்க எல்லாருமே. ம். எப்ப செய்யறாங்க? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. ஏதோ ஏதோ இருக்குது. ஏழையா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, பணக்காரர் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிட்றேன். அதே மாதிரி சாயங்காலம் என்ன பண்றேன்? ஏழையா இருந்தா அது மாதிரி உணவு. எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க என்ன வேணும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா தான் இருந்திருப்பீங்க. எவ்வளோ ஊருக்கு 2 ஜமீன்தார் இருப்பான். என்ன பூரா அவன் என்ன சாப்பிட்டுருப்பாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி நோன்பு வந்து 1500 ஆண்டா ரம்ஜான் நோன்பு 1500 ஆண்டா இருக்கலாம். அப்பலாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாகரிகம் இருக்குது? என்ன இருந்தது? ஆ? இந்த மாதிரி பலகார மச்சடி வச்சு திருட்டு இருந்தாங்களா? இப்பதான் பாரு நோன்பு திறக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பலகார மச்சடிகள். 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பலகார மச்சடி இருந்திருக்குன்னு கேட்கிறேன். ஆமா. அதான் மனத்தினுடைய எண்ணம் தாங்க. கண்டதை திங்கணுங்கிறது மனத்தினுடைய எண்ணம் தானே. எண்ணம். ரைட். இப்போ காலையில சாப்பிட்றீங்கிற 8 மணிக்கு சாப்பிட்றீங்கிறேன். அப்புறம் சில பேர் சாயங்காலம் 2 மணிக்கு இந்த மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்றேன். சில பேர் சாயங்காலம் 7 மணிக்கு இதுலயே 5 மணி நேரம் இடைவெளி விட்டுறானோ இல்லையா? ஆமா. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 8 மணிக்கு திங்க வேண்டியது, 10 மணிக்கு திங்க வேண்டியது, 12 மணிக்கு திங்க வேண்டியது, 3 மணிக்கு லைட் டிஃபன், 5 மணிக்கு லைட் டிஃபன், சாயங்காலம் மினி டிஃபன். என்னடா ஒரு அளவே இல்லையாங்க. அந்த 3 வேளைக்காவது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவேளை இருந்தது. என்னடா இப்ப இடைவேளையே கிடையாது. என்னது? இடைவெளியே கிடையாது. டீ பிரேக். நாசமா போக. எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் கற்றுக் கொடுத்தது நாசக்கேடு. இந்த அரசாங்க ஊழியர்கள் பண்ற நாசக்கேடு. இவனுங்களை பார்த்து தான் இவனுக்கு கத்துக்கிறாங்க. இவனுக்கு தான் டீ பிரேக் ஆரம்பிச்சது. யாரு? இந்த அரசு ஊழியர்களுக்கு தான். இவனுக்கு தின்னு கட்டவனுக்கு பணம் நிறைய வருதா? போட வைக்கிற டீ வாங்கிட்டு வா, காப்பி வாங்கிட்டு, அதுக்கு ஆள் வச்சுக்கிறானுங்க. போய் காப்பி வாங்கிட்டு வா முருகா. ரைட். வந்த உடனே அந்த காப்பி டீ தான். 10 மணிக்கு நுழையும் பொழுது என்ன அப்படியே மாரிப்பன் கடையில் போட்டிருப்பாங்களே, பஜ்ஜி போட்டிருப்பாங்களே, தயிர் விட போட்டிருப்பாங்களே, போய் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 10 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு 10 போண்டா பார்சல் பண்ணி நேரம் வாடாம்பா. இதுதான் இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் வந்தோடனே டீ குடிச்சதான் வேலையை ஆரம்பிக்கிறது. ஏன்னா 8 மணிக்கு சாப்பிட்டு ஆபீஸ் வருவோம். அப்புறம் 10 மணிக்கு டீ பிரேக்கு, மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு, திரும்ப 4 மணிக்கு டீ பிரேக்கு, சாயங்காலம் 6 மணி மினி டிஃபனு, நைட்டு 8 மணிக்கு ஒரிஜினல் டிஃபனு. அப்பா பெரிய அறிவாளிங்கப்பா, பயங்கர அறிவாளிங்க. எப்படித்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படித்தான் அல்ல ஆபீஸ்ல வந்து இதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆபீஸ்ல டிசைன் பண்ணியாச்சு. ஆமா ஆமா. இது மாத்தினா கோமாளிம்பா. ஐயோ, மாத்தினா அவ்வளவுதான். ஆபீஸ்ல பயங்கர போராட்டம் நடக்கும். போராட்டமா நடக்கு. அப்புறம் என்னதான் இவங்கெல்லாம் போகணும். அதை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இங்க எதுக்கு இந்த சொல்ல வரேன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடாம இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பத்தி கவலை இல்லை. இங்க பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகியாச்சுன்னு அர்த்தம். என்னது? பழக்க வழக்கத்துக்கு அடிமை. அதோட காப்பியோட சிகரெட் குடிக்கணும்னு இருக்கிறேன். அது மட்டும் என்ன, காப்பியோட சிகரெட் அடிக்கிறோம்னு இருக்கிறானா இல்லையா? காப்பி குடிச்சாச்சு. இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்ச உடனே அடுத்து சிகரெட் தான் அடிச்சுட்டு தான் அப்புறமா சீட்ல போய் உட்காருவான். இப்படித்தான் நடக்குது. இது யாரை பார்த்து காப்பி அடிக்கிற? அவனை பார்த்து இவன் காப்பி அடிக்க, இவன் பார்த்து அவனை காப்பி அடிக்க, இப்படியே நோய் பூரா காப்புன்னு பிடிச்சிச்சு. அப்புறம் எங்கதான் தப்பிப்பீங்க நீங்க? எங்க பார்த்தா போண்டா பச்சி கம்மியா காமிச்சிட்டே இருந்தா என்னதான் பண்ணுவீங்க? இந்த மனசு பார்க்க வரைக்கும் பார்க்க வேண்டியது, கடைசியில் மேஞ்சிட வேண்டியது. சும்மா முன்னாடியே காமிச்சிட்டே இருந்த ரிட்டையர் ஆன பின்னாடி அது செட்டில்மெண்ட் பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு போய் பிச்சைக்காரன் ஆயிடுறான். அவ்வளவுதான். கடைசியில் பிச்சைக்காரனாகி கடைசி செத்தே போக வேண்டியது. இதுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் உணவு கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தேன். அப்ப இந்த உணவு கட்டுப்பாடு எங்க வருதுன்னா, அது உணவுங்கிறது மனதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அப்ப ஆரோக்கியத்தை இங்கேயே புரிஞ்சு போச்சு. உணவு என்பது அந்த மனதை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதை தவிர ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டதில்லை. அது வந்து மனம் என்பது சுவையை அடிப்படையாக கொண்டது. சுவையை நாடி நாடியே மனம் போயிட்டே இருக்கும். அப்ப உடம்புக்கு சுவையே தேவையில்லை. உடம்புக்கு சுவையே தேவையில்லை. இது இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இவன் சுவையை கொடுத்து இவனை சாகடிக்குது. நீ சுவைதான் உனக்கு வேணும் மகனே. உனக்கு பகுத்தறிவு உனக்கு எதுக்கு? உனக்கு மோனம் எதுக்கு? ஞானம் எதுக்கு? நீ உனக்கு எதுக்கு இன்னைக்கு மகனே? இது நீ சுவையை கொடுத்து அது செத்து சுடுகாடு ஆகணுங்கிறத இயற்கை முடிவு பண்ணிடுச்சு. அதனால சுவையை போட்டு தாக்குன்னு தாக்குறேன். அதுல சுவையோட தெரியாம, அதை கழுவ தெரியாம, அது உடம்புல ஏறி ஏறி கொழுப்பா மாறி சளியா மாறி எல்லா நோயும் உண்டாக்குது. இசை ஞானியும்பா, அவனுக்கு நோய் தான். கேட்டா
அரசியல் ஞானியுமா அவனும் புளுத்து தான் சாகுறான். இசை ஞானிங்கிறான் அவனும் புளுத்து தான் சாகுறான் இல்லையா? ஆமா. ஓட்டப்பந்தை வீராங்கிறான் அவன் தான் மாரடைப்புல சாகுறான். வெயிட் லிஃப்ட் சாம்பியனுங்கிறான் அவன் தான் நரம்பு தளர்ச்சி வந்து செத்து போறான். அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம்? எல்லாமே அடிப்படையே தப்பு. அப்போ இந்த இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நோக்கம்ங்கிறது மனிதன் தப்பித்து போக வேண்டும். இந்த இனப்பெருக்கம் அழியாமல் இந்த பூமியிலிருந்து அதை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக இயற்கை இவனுக்கு அறிவுங்கிற வித்தை கொடுத்துருக்குது. இந்த அறிவுங்கிற வித்தை வந்து அவன் தாய்மொழியில கத்துருக்கணும். இன்னைக்கு தாய்மொழி மறந்தவன் தான் எல்லாமே. எல்லா நல்ல ஐரோப்பிய நாடுகளை மட்டும் அவன் தாய்மொழி கெட்டியா பிடிச்சிக்கிறான். இந்தியாவுல வந்து எல்லாரும் தாய்மொழி பறக்கடிச்சிட்டானுங்க. எல்லாம் காரணம் இந்த இங்கிலீஷை படிச்சு 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 தன்னுடைய நாகரிகமா தெரியாம காட்டு மிராண்டிகளா இந்தியால மாறிட்டானுங்க. ஏற்கனவே வெள்ளக்காரன கடிமை. இங்கிலீஷ் படிச்சு படிச்சு நாசமா போயிட்டானுங்க. இங்கிலீஷ் படிச்சு படிச்சு வீணா போயிட்டாங்க. இங்கிலீஷ் படிச்சு அறிவு வந்தா பரவாயில்ல. இங்கிலீஷ் படிச்சு முட்டாளெல்லாம் இருக்கிறீங்க. என்ன ஒண்ணு பண்றீங்க? கம்ப்யூட்டர் தட்ட தெரியும். கம்ப்யூட்டர் தட்டிட்டு அமெரிக்காக்காரனுக்கும் ஆஸ்திரேலியாக்காரனுக்கும் இங்கிலாந்துக்காரனுக்கும் இங்கிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு நேரடியாக உங்களை வேலை வாங்கினா இப்போ மறைமுகமா என்ன பண்ற? எல்லா வெள்ளைக்காரனும் ஒண்ணு இங்க உட்கார்ந்து வேலை வாங்குறான். அமெரிக்கா போனா கூட உங்களுக்கு 7.5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை. இங்க 24 மணி நேரம் வேலை வாங்குறான் அவன். 24 வருஷம். இங்க உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுல வயிறு தொப்பை வெறுத்து போய் குசு விட்டுட்டு சின்ன வயசுல மாரடைப்பு வந்து செத்து போயிடுறேன். சோறு திங்க போறது இல்லை. அதுக்கு இங்கிருந்து பொத்தானமத்துல எவனா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறான். சோத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறான். சமைக்கிறதே யாரும் கிடையாது. நேரம் பொத்தான் அமுத்த வேண்டியது. எங்கேயோ வந்து பார்சலை வந்து எதையா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட வேண்டியது. அந்த காஞ்சி போன ரொட்டி தின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். கேட்டா அது அந்த அந்த அது விளம்பரம் வேற. லாசா பீசா கூசான்னு போட்டு ஒரு தோசையா 1000 ரூபாய்ங்கிற அறிவு கட்ட முட்டாங்க. ஒரு தோசை 1000 ரூபாய்க்கு திங்கன்னு உருப்பிடுவேன் நீ. ரொம்ப அநியாயம். வெறும் மைதா மாவு முறை முறைன்னு கிடக்குது. அந்த மைதா மாவுல எதவோ போட்டிருக்கிறான். என்னவோ எடுத்து வீசிட்டு போறான். எந்த கறியோ என்ன இளவோ அதை வேற போட்டு போயிட்டு போயிடறான். அதை வந்து 700 ரூபா கொடுத்து தோசை திங்கிறீன்னா என்ன ஆணவம் இருக்கும் பாருங்க. அது கட் பண்ணி இழுத்தா நாரா வருது. அது எப்படிதான் திங்கிறானுங்களே தெரியல. பூரா ஜவ்வுங்க அத்தனையும் வந்து கெட்டு போன ஜவ். அத்தனையுமே இத்து போன ஜவ்வு, கெட்டு போன ஜவ்வு, கோந்து அத்தனை பசை. அது கொடூர பசை. அதை தின்ன ஜீரணமே ஆகாது. அதை திங்கிறானுங்க இதையே. அதனாலதான் எல்லாரும் மாரடைப்புல சாகுறானுங்க எல்லாரும். அது மாதிரி இல்ல, வெயிட்டு தொப்பை வெளியே தள்ளிடுது. மலமே போகாதுங்க. மலமே வந்து சிறுகுடல் புறம் பெருகுடல் புறம் அடைச்சு கிடக்கு. மலமே போகாது. இதெல்லாம் உணர்ந்துதான் ஆமா நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும். அதே கோந்து தான். அந்த குளூட்டான் அதிகமா இருக்கு. குளூட்டான் அதனாலதான் பாருங்க சின்ன வயசுல மாரடைப்பு வந்துடும். சரி, இப்ப நான் நேரடி விஷயத்துக்கு வர்றேன். அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரோக்கியத்தை பத்தி நம்ம புரிஞ்சு கொள்ளுகின்றோம்னா இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையானது. இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுதுதான் நீரை மருந்தாக அருந்துறோம். நீரை மருந்தாக அருந்தி ஏற்கனவே சாப்பிட்ட, அதாவது இந்த மாவு கொழுப்பு புரதம், இந்த மாவு கொழுப்பு புரதம் சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் நிரூபிக்கவே இல்லை. சரி, நீங்க மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு இது வரைக்கும் 125 தடவை 125 தடவை நோபல் பரிசு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 120 1900 தான் நோபல் பரிசுன்னு ஒரு அறிவிக்கிறாங்க. அது ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை சார்பில் நோபல் பரிசு பார்த்தா மிகப்பெரிய அறிவாளி. அதான் நோபல் பரிசு வாங்கிட்டா அவன் அறிவாளி. இதுதான் ஒரு கணக்கு, பெரிய கணக்கு. நோபல் பரிசு பேசிட்டாவே அந்த தத்துவத்தையில உலகெங்கும் பேசுவாங்க. அவங்க சாதகமா இருந்தா பேசுவான், பாதகமா இருந்தா விட்டுட்டு போயிடுவான். இப்ப 125 தடவை மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாச்சு. எவனாவது மாவு சாப்பிட்டா, கொழுப்பு சாப்பிட்டா, புரதம் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு ஏன் இது வரைக்கும் நிரூபிக்கல? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இங்க மணி சொல்லுங்க. அருகில் ஒரு மணிக்கு என்னடா ஏன் இந்த மாவு கொழுப்பு புரதம் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு ஏன் ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி கூட ஆராய்ச்சி பண்ணல? கண்டிப்பா வரும் சார், அதனால பண்ணல.
அப்படின்னா இது பொய், ஏமாற்று வேலை. இந்த வெள்ளைக்கார முண்டங்களால் அறிமுகப்படுத்துறது இந்த மாவு கொழுப்பு புரதம். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, மாவு கொழுப்பு புரதத்துக்கு எந்த வகையான தொடர்பும் இல்லைங்கிறானுங்க. இப்ப சொல்றானுங்க. ஏன்னா மாவு கொழுப்பு புரதம் வந்து சாராயத்தினுடைய வடிவமா மாறுது. சாராயம் எப்படி ஆரோக்கியம் தரும்? மாவு சத்து இல்லாம சாராயம் தயாரிக்க முடியாது. மாவு சத்து இல்லாம எந்த சாராயம் தயாரிக்க முடியும்? 5 நிமிஷம் இருக்குது, முடிக்க போறேன். மாவு சத்து இல்லாம எந்த சாராயம் தயாரிக்க முடியாது. சொல்றது புரியுதா? கார்போஹைட்ரேட் தான் இங்க பேஸ். சாராயத்துக்கு வந்து கார்போஹைட்ரேட். இப்ப புரியுதா? மாவு சத்து இல்லாமல் எந்த சாராயம் தயாரிக்கும்? உலகத்துல எல்லாம் சாராயத்தின் வடிவம் தான். எல்லா அரசியல்வாதியும் சாராயம் குடிக்காதுன்னு கிடையாது. சாராயத்துலதான் மேற்கு நாடே சாராயத்துலதான் வாழ்க்கையை தொடங்குது, சாராயத்துல முடிக்குது. அப்போ இந்த மாவு சத்தை நாம தீங்கிறோம். இப்ப மாவு சத்து என்னவா மாறுது? சாராயமா மாறுது. அதுக்கு பேர் எத்தனால்னு பேரு. நாம் சாப்பிடுகின்ற அனைத்து வகையான உணவுகளும் சாராயமாக மாறி தீர வேண்டும். அதனாலதான் தாவர சாராயம் வேறு. அதனாலதான் சோளச்சாராயம் போகுது. பீர் சாராயம், சோளச்சாராயம், ரைஸ் சாராயம், ஓட்ஸ் சாராயம், பார்லி சாராயம், எல்லாம் சாராயம் தான். எல்லாமே சாராயம். பழத்துல இருந்து சாராயம் எடுக்கலாம், பழங்கள்ல இருந்து சாராயம் எடுக்கலாம், தானியத்திலிருந்து சாராயம் எடுக்கலாம், எல்லாத்திலிருந்து சாராயம் எடுக்கலாம், சர்க்கரையிலிருந்து சாராயம் எடுக்கலாம், கரும்பு சாறிலிருந்து சாராயம் எடுக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சு போச்சா? எல்லாமே தாவரத்தினுடைய சாராய வடிவம் தான். இந்த சாராயத்தை குடிக்கிறத கணையம் கெட்டு போகுது, கடல் கெட்டு போகுது. எவனாவது சொல்றானான்னு பாருங்க. சாராயம் குடிச்சா கல்லில் கெட்டு போய், அப்புறம் சோறு தின்னா கல்லில் கெட்டாம என்ன பண்ணும்? சாராயம் தின்னா கல்லில் கெட்டு போனா அதே சோறை தின்னத்தானே கல்லில் கெட்டு போய், சோறை தின்னா பேங்க்ரேஸ் வேலை செய்யறது இல்லை, சோறை தின்னா கல்லில் வேலை செய்யறது இல்லை, சோறை தின்னா கணையும் வேலை செய்யறது இல்லை, சோறை தின்னா நுரையில் வேலை செய்யறது இல்லை, சோறை தின்னா வெளிக்கே போறது இல்லை. சமாச்சாரம். அரையும் குறையுமா போகுது. அது சுருங்கி 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 அந்த பெருங்குடல் பூரா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெருங்குடல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே லேசா ஒரு அரும்பு மாதிரி சுருங்கி, அது ஒரு மாதிரி அப்படியே கட்டுக்கட்டா இருக்கும். சின்ன சின்ன கட்டுக்கட்டா இருக்கு. அது என்ன, அந்த நகுந்து போறக்கு மாதிரி இந்த பம்பு மாதிரி இருக்கும். அந்த பம்பு பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும். அந்த பிளாடர் மாதிரி டைம் 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 பிளாடர் மாதிரி சுருங்கி வரைக்கும். பிளாடர் இருக்கு இல்லையா? பிளாடர் பார்த்தா இடையில ஒரு இது மாதிரி இருக்கும். சில குழாயம் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தோம்னா விரியும், இப்படி அமுத்தினா சுருங்கும் குழாய்கள்லாம். ஒரு புழு கோட்டை நம்ம அந்த மாதிரி இருக்குங்க. புழு வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதியை நிலத்தில் அழுத்திட்டு பின்பகுதியை இழுத்து உயர்ந்து அப்புறம் திரும்ப நீண்டு போகும். அதே மாதிரி தான் குடலும் வேலை செய்யும். சில தண்ணி குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில கட்டுக்கட்டா இருக்கு, சுல்லா இருக்கு. இப்படி அமுத்தினா சரண் இழுத்துக்கலாம், சுரிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் பெருங்குடல் இருக்கும். அந்த கட்டுக்கட்டா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கட்டுக்கட்டா இருக்கிறது பூரா அதுவே சுருங்கிடுது. உள்ள சுருங்கி இடத்துல ரொம்ப நூல் மாதிரியும், இடத்துல பெருசு மாதிரியும், நூல் மாதிரி பெருசு மாதிரி, காய்ந்து போன மாலை மாதிரி. காய்ந்து போன மாலை பார்த்து அங்கங்கே அந்த நார் மட்டும் தெரியும், கொஞ்சம் காஞ்சி போன பூவு தெரியும், அப்புறம் கொஞ்சம் நார் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இதுதான் அந்த அந்த மலம் பண்ற வேலை. எந்த மலம்? இந்த உணவு சாப்பிடுகின்ற பொழுது, சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அது தீய பழக்கமா மாறி உடம்பை ஏற்றுக்கொள்ளாத பழக்கம், ருசியின் காரணமா திணிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. உடம்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பொழுது அது நோய்களை உண்டாக்குது. கேட்டா நோய் தரது இறைவன் கொடுத்த கட்டளைகள். அடிபட்ட முண்டமே, நீ நோய் திங்க, நீ கண்டபடி திங்கறனாலதான் சாவு வருதே தவிர பாவம் வந்து கடவுள் மேல. எது மேல பாவம் போடுறீங்க? கடவுள் தண்டனை கொடுத்துரு. என்னடா அடிபட்ட முண்டை, நீ பண்ற தப்புக்கு கடவுளை பிறகு தண்டனை. கடவுள் ஆயுள் நீட்டிக்கலையாம, எங்க போய் நீட்டிக்கிறது? உனக்கு தான் அறிவை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? அறிவை கொடுத்தாச்சு. உனக்கு எதை கொடுத்தாச்சு? அறிவுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அல்லவா? அதை வச்சு மீண்டு வந்து நம்ம வழியா நீ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கடவுள் மேல பாரத்தை போடுறது, கோயில் மேல பாரத்தை போடுறது. அந்த கோயிலுக்கு போகல, இந்த கோயிலுக்கு போகல, 7 தடவை போகல, 9 தடவை போகல. 7 தடவை போனா நிறைவாயிரும், ஒன்றும் நடக்காது. சக்கரை இருக்கிறவன் புற்றுநோய் இருக்கிறவன் கோயிலே சுத்திட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லை.
அதுல வேற ஆரம்பத்துல அந்த காலத்துல 2000 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்து கடவுளோட சேர்த்துருவாங்க. கடவுள் தான் சக்கரை நோய் கொடுத்தாரு, கடவுள்னா புற்றுநோய் கொடுத்தாரு, அப்படி ஒரு நம்பிக்கை இவனுங்களுக்கெல்லாம். சரி, அதைத்தான் எனக்கு முதல் ஆண்டவன் கொடுத்த அதான் அது கடவுள் மேல வர மனம் நொந்துக்குவாங்க. நான் என்ன பண்ணேன் இவ்வளவும் எனக்கு ஆண்டவன் கொடுத்து என்ன சோதிக்கிறான் கடவுள் அப்படிம்பா. ரொம்ப அவரு கரெக்டா இவர் மேல கடவுள் ரொம்ப மேல இவர் நேருக்கே கடவுளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு மாதிரி என்னமோ மாமச்சா மாதிரி பேசிக்கிறது. இதெல்லாம் அறியாமைதான். இதெல்லாம் வந்து இந்த மதங்களோ அந்த பாடமோ தெளிவா அவன் தாய்மொழியில கொடுக்கறது இல்லை. அவன் தாய்மொழியில கரெக்டா அது வந்து பஜன மார்க்க மாத்தி விட்டானே தவிர அவனை சிந்திக்க வச்சு யோகியா மாத்தி அகத்தூய்மை பண்றது இல்லை. அகத்தூய்மை இந்தியாவோட தெரியாது யாருக்குமே. அகத்தூய்மை தெரியுது, இப்ப எனக்கும் தெரியாது. எனக்கு 20-30 வருஷமா இது என்ன இளவுன்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் படிக்க போறதும் தெரியுது, அப்புறம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, அப்புறம் தான் தெரியுது. அப்ப எல்லாமே உணர்கின்ற பொழுது உடம்பே இப்ப என்ன சொல்றான்னா உடம்பே ஒரு நட்சத்திர மண்டலங்கிறான். இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, போட்டானா ஒளி. அதாவது பாத்தீங்கன்னா நட்சத்திரம் என்னன்னா, இப்ப நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா, ஒளி விடுறதுல நட்சத்திரம், ஒளி விடாததுல கோள்கள்ட்டான். பூமிக்கு வந்து பூமி வந்து ஒளி விடாது, ஒளி விடாதனால இது கோள்கள்ட்டான். சூரியன் வந்து ஒளி விடுது, அது வந்து நட்சத்திரம்ட்டான். அவ்வளவுதான். ஏன்னா சுய ஒளி உள்ளதுல நட்சத்திரம், சுய ஒளி அற்றதெல்லாம் கோள்கள். அவ்வளவுதான். இதுல என்ன வித்தியாசம்னா அடர்த்தி இருக்கிறதுல ஒளி விடாது. நல்லா புரிஞ்சுக்கும். அடர்த்தி எது கெட்டியா இருக்குது அது ஒளி விடாது. அப்ப சூரியன் வந்து கேஸ், அது அடர்த்தி அற்றது. கேஸ். ஏன் நட்சத்திரம் வந்து கேஸ், எல்லாம் கேஸ்ன்ட்டான். கேஸ் பார்ட்டிகல், தூசி மண்டலம்ங்கிறான். அது பிளாஸ்மா கேஸ். அது நம்பவே முடியாது. அந்த சாதாரண கேஸ்ல வந்து மின்சாரம் பரவாது. ஆனால் பிளாஸ்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் கண்டுபிடிச்சானுங்க. பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதுதான் 4th டைமென்ஷன். என்னது 4th டைமென்ஷன்? அந்த 4th டைமென்ஷன் வந்துட்டா அது மின்சாரத்தையும் கடத்த எல்லாத்தையும் கடத்துங்கிறான். எந்த கேஸ் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் அந்த கேஸ் வந்து மின்சாரத்தை கடத்தும். அது பிளாஸ்மா கேஸ். பிளாஸ்மா டிவி, பிளாஸ்மான்னு சொல்றாங்க மாதிரியே. வெல்டிங் பண்றப்பல அது பிளாஸ்மா வரும். இப்ப பாரு, பிளாஸ்மா பயங்கர ஹீட் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்மா உண்டாகும். பயங்கர ஹெவி ஹீட் ஆகிறப்ப அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளாஸ்மா உண்டாகும். அந்த பிளாஸ்மா நம்ம ரத்தத்துல இருக்கிற ஒரு பிரிவு கூட பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா அது ஒரு வகையான பிரிவு. அது மருத்துவத்துல பிளாஸ்மான்னு சொல்றாங்க, அது வேற. இங்க பிசிக்ஸ்ல பிளாஸ்மான்னு சொல்றது ஹைலி கரண்ட். அது வந்து அது கேஸ் வடிவத்தில் இருக்கிற மின்சாரத்தை கடத்தக்கூடிய பயங்கரமான ரேடியேஷன் உடையதுதான் அது. அவ்வளவுதான், பயங்கரமான பவர் அது பிளாஸ்மா. எலக்ட்ரிக் அப்ப மின்னல் அடிக்குது இல்லையா, மின்னல் அடிக்கிறது பூரா பிளாஸ்மா தான். இப்போ ரத்தத்தினுடைய பேசிக் மெட்டீரியல் பிளாஸ்மாவில் தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி மற்ற இது எல்லாமே அதில் தான் மிதந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதில் அந்த திரவத்தை பிளாஸ்மா பார்க்குறாங்க. அது என்ன காரணத்துக்கு பிளாஸ்மான்னு பேர் வச்சா நமக்கு தெரியல. மொத்தத்தில் அது ஒரு ரத்தத்தில் ஒரு அது சுத்தமாக இருக்கணும். பிளாஸ்மா எப்படி இருக்கணும், ஆர்பிசி எப்படி இருக்கணும், டபிள்யூபிசி எப்படி இருக்கணும், பிளேட்லெட்னு வேற ஒன்று இருக்குது. பிளேட்லெட் கவுண்ட் அது வேற. ரத்த திட்டைகள் தட்டுகள் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் எப்படா சுத்தமாகுது கேட்டீங்கன்னா பட்னி போட்டா சுத்தமாகுதுங்கிறான். என்னது 100% கரெக்ட். இப்ப சொல்றாங்க பட்டினி போட்டா பிளேட்லெட் கவுண்ட் கரெக்டா இருக்குதுங்கிறான், ஹீமோகுளோபின் வருதுங்கிறான். ஏன்னா பட்டினி போட்டா புற்றுநோய் நல்லா ஆகுதுன்னு நோபல் பரிசை வாங்கிட்டு போயிட்டாங்க போல. அப்புறம் எல்லாம் நீ திண்டு கட்டவனா அப்புறம் என்ன, திண்டு கட்டவனுக்கு எப்படிங்க ஆரோக்கியம் வரும்? திண்டுகட்ட பரம்பரைங்கிறான். திண்டுகட்ட பரம்பரை என்னது, பிறவிலிருந்து தின்னுட்டு தான் இருக்கிறான். அப்புறம் திண்டுக்க எல்லாரும் பொதுவா சொல்றது அவன் தான் திண்டுகட்டா, இவன் எல்லாரும் திண்டுகட்டவன் தான். அதான் இத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவன் யோகின்னு எழுதி வச்சான். அப்ப யோகி உணவில் இலையா இருக்கிறான், அவன் ஆரோக்கியத்தில் பணக்காரனா மாறிடுவான். எவன் ஒருவன் உணவில் ஏழையா இருக்கிறானோ அவன் ஆரோக்கியத்தில் என்னவா மாறிடுறான், குபேரனா மாறிடுவான். இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதா செல்வம்னு யாருக்குமே தெரியல. மாடி வீடு கட்டினதான் குபேரன் நினைக்கிறான், மாடி வீடு கட்டினதான் குபேரன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அது நோயற்ற வாழ்வுதான் அது குபேர வாழ்க்கை. உணவில் ஏழையாக இருந்தால் ஆரோக்கியத்தில் நீ பணக்காரனா மாறலாம். அங்கதான் குபேர சம்பத்து வருது. அது மட்டும் இல்ல, அனைத்து வகையான காய சம்பத்து வருங்கிறான். இப்ப என்ன சொல்றான்னா,
அட்டாங்க யோகம். நீங்க இந்த சாராயத்தன்மையை விட்டுட்டாவே உடம்பு அடுத்த வகையான பரிணாமத்துக்கு மாறுது. அதுதான் அட்டமாசித்துக்கு அடிப்படையாக மாறுகிறது. அன்னப்பாதை தூய்மை செய்து நீரை மருந்தாக அருந்தி நீங்க பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டே வர்றீங்க. இயற்கை உணவுலையும் சுத்தப்படுத்திட்டு வர்றீங்க. ஒண்ணு கரும்பு சாறுல இந்த இது கருப்பட்டில சுத்தப்படுத்தலாம். இதுல கூட கருப்பட்டில சுத்தப்படுத்தி சொல்றாங்க. எல்லாரையும் கருப்பட்டில சுத்தப்படுத்தலாம். கருப்பட்டில சுத்தப்படுத்திட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்துல வாந்தி வர அளவுக்கு சுத்தப்படுத்தணும். நீரை மருந்தா இருந்தாலும் கருப்பட்டில சுத்தப்படுத்தணும். நீரை மருந்தா இருந்தாலும் கருப்பட்டில சுத்தப்படுத்தணும். கருப்பட்டி ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை சாப்பிட்டுக்கலாம். நீரை மருந்தா இருந்துட்டே வரலாம். அப்படி ஆக ஆக சிறுநீர் நல்லா பெரியும், மலம் நல்லா பெரியும். ஒரு கட்டத்துக்கெல்லாம் அப்படியே வாயில கசப்பு வரும். இறப்பையில ஒரு கசப்பு வந்து சளி வந்து படிச்சிருக்கு. அந்த நேரத்துல உப்பு போடாத காய்கறி வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த குடல் பூரா சுத்தமாயிடும். மறுபடியும் கருப்பட்டி தண்ணி, மறுபடியும் தேன், மறுபடியும் தண்ணி, மறுபடியும் கருப்பட்டி இப்படி போட்டே வாங்க. சர்ன்னு கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு 6 மாசத்துல எல்லா உணவு பழக்கமும் அத்து போயிடும். உணவு பழக்கமும் மறந்து போயிடும். உணவு பழக்கமே மறந்து போயிடும். நீ தானாவே கடவுள் ஆயிடுற. அவ்வளவுதான் ஐயா. உனக்கு நீ கடவுள். முடிஞ்சு போச்சு. உயிர் வெளியே இப்ப போகாது. கருப்பட்டிக்கு பதிலா சாதாரண வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம் இல்லையா? கருப்பட்டி கிடைக்கல, சுத்தமான கருப்பட்டி கருப்பட்டி கிடைக்கலாம். கிடைக்கலன்னா அச்சு வெள்ளத்தை பயன்படுத்தலாம். சொல்ல பயன்படுத்தலாம். correct. அச்சு வெள்ளத்தை பயன்படுத்தலாம். அச்சு வெள்ளம் தான் கிடைக்குது. கிடைக்குது. நம்மள அதுக்கு மருந்து அடிக்கிறது இல்லை. கருப்பட்டிக்கு மருந்து அடிக்கிறது இல்லை. அவ்வளவுதான் விஷயமே. மருந்து கிடையாது. பனைமரத்துக்கு யாரும் மருந்து அடிக்கிறது இல்லை. நம்புறோம் பனை கருப்பட்டி காய்ச்சும் போது சர்க்கரையும் அதை எதையும் கலந்துடுறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வேற. அது இப்ப நீங்க நேர்ல பக்கத்தால வந்து வாங்கிக்க வேண்டியதுதான் போய். உனக்கு வேணும் நீங்க அதாவது அவனுக்கு வேணும் அவன் போய் வாங்கிக்க. காய்கறி வேணும் நீ அங்கதான் போய் வாங்கிக்கணும். அவ்வளவுதான். எங்க போய் யாருக்கு என்ன தேவையோ அங்கே நமக்கு வந்து வெறும் தண்ணியே போதுங்கிறான். எனக்கு வந்து முருங்கீரையே போதுங்கிறேன். நான் வந்து ஏழை, எனக்கு பணக்காரன் கிடையாது. நான் தண்ணியும் முருங்கீரை சாப்பிட்டு தப்பிச்சு போயிடுறேன். அவ்வளவுதான். முருங்கீரையும் யாரும் முருங்கீரைக்கு யாரும் மருந்தடிக்க மாட்டாங்க. அதனால அந்த காலத்துல தவறாம வீடு முருங்கைக்கீரை வச்சப்ப முருங்கைக்கீரை எங்க இருக்குன்னே தெரியாது. முந்தையெல்லாம் முருங்கைக்கீரை வீட்டுக்கு பின்னாட இன்னைக்கெல்லாம் ஊர்ல பார்த்து வீட்டுக்கு முன்னாடியே வரிசையில முருங்கை மரம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடியே முருங்கை மரம். இன்னும் கிராமத்துல வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வச்சுக்கிறாங்க. பின்னாண்ட வச்சுக்குவாங்க. அங்க அவன் அந்த சோதனை சாதகம்லாம் பாக்குறது இல்லை. வாழை மரத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க. வாழை மரம் ஆகாதுங்கிற விவசாயி வீட்டுல வாழை மரம் வச்சுக்க எதுக்கு வச்சுக்கலாம்? வாழை மரம் ஆகாது, எந்த மரம் ஆகாது, அந்த மரம் ஆகாது, இந்த மரம் ஆகாது, எதை கேட்டாலும் ஆகாது. போட்டா மட்டும் பஜ்ஜி மட்டும் ஆகும். அறிவு கட்ட முண்டாங்க. அது எதுக்கட இழந்த மரம் வச்சானா இழந்த மரம் வந்து கீழே விழுந்ததுன்னா காலுகிலும் முண்டேறும், குழந்தைகள் விளையாடு அப்படிங்கிறதுக்காக இழந்த மரத்தை வந்து பின்னாட வை, ஓரமா வை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இழந்த மரம் ஆகாது. இழந்த வடை மட்டும் ஆகுமா? ருசியா இருந்தா நல்ல காரம் போட்டு அதை மட்டும் ஆகும். இப்படித்தான் இந்த குருட்டு முண்டாங்களை ஆட்டி பேசி இந்தியாவில மரத்தையே ஒழிச்சு போட்டாங்க. இவனுக்கு சொல்லியே மரத்தை ஒழிச்சுட்டானுங்க எல்லாரும். ஆக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நன்மை கருதுதல். அதனாலதான் காற்றோட நல்ல காற்று இல்லை, பூமி வெப்பமாகுது. இன்னும் அவ்வளவுதான். நீ பூமி எவனாலும் காப்பாற்ற முடியாது. இந்த ராணுவ ஆட்சிங்கிறான், புடுங்கி ஆட்சிங்கிற பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ராணுவம் தான் பலமான ஆட்சிங்க. இப்ப மியான்மர் அவ்வளவுதான், எந்திரிக்கவே முடியாது. இன்னும் 100 வருஷத்துக்கு அது எந்திரிக்காது. அது அவ்வளவுதான். அங்க ராணுவ ஆட்சி இருக்கிறது, காட்டு பிராணிகள் ஆட்சி. ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான். அங்க முடிஞ்சு போச்சு. நீ எந்த புத்தரும் வேலை செய்யுது, சித்தரும் புத்தர் மடையாளமே இடிஞ்சு விழுகுது. அங்க புத்தர் பூரா அந்த காவி பேட்ல ஓடுறானுங்க எல்லாமே. நேபாளத்துல பல புத்த மடையாளமே காணா போச்சு. புத்தர் வந்து காப்பாற்ற வருவாரா? ஒன்னும் வரமாட்டாரு. பல பள்ளிவாசல இடிஞ்சு நாசம். 56 பள்ளிவாசல் இருக்கிற இடம் தெரியாம போச்சு. எங்க? மியான்மர்ல. அது மட்டும் இல்ல, உள்ள இருந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை எல்லாம் உள்ள இருந்திருக்காங்க. எத்தனை ஆயிரம் பேர் உள்ள, ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஏற்படி 50-60 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் செத்தானே யாருக்கு தெரியாது. அப்படியே அமுத்திடுச்சு. பள்ளிவாசல போட்டு அவனை அமுத்திடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 52 பள்ளி. அது நேற்று பார்த்து அதை காணொலி சொன்னான். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 அதுல மட்டும் அந்த பூகம்பம் நடந்த இடத்துல மட்டும் 16 லட்சம் பேர் மக்கள் தொகை. அந்த இடத்துல 16 லட்சம் பேர் மக்கள் தொகை. பல கட்டுமானங்கள், அது பள்ளிவாசல், அப்புறம் புத்த மடாலயங்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் ராணுவ ஆட்சி இருக்குங்காட்டி எதுவுமே இல்லை. ராணுவ பிச்சை எடுத்துட்டு இருக்கு. இப்ப வந்து ராணுவ ஆட்சியில புடுங்கி ஆட்சிக்கிற. அப்புறம் என்ன நாட்டுக்கு நாட்டுல பிச்சை எடுக்கிறீங்க?
ம். ம். ஐயோ எங்களை காப்பாத்த வாங்குற ஐயோ நீ ராணுவ ஆட்சி தானே எல்லாம் கிழிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். ம். ம். இந்த ராணுவத்துக்கு அவன் என்ன பண்ணான்றான், ராணுவ ஆட்சினா அவனுக்கு துப்பாக்கி தானே, துப்பாக்கி நீ சேர வக்கு கிடையாது, துப்பாக்கி விற்கிறவன் நிறுத்துக்கலாம் பார்க்கலாம். இல்ல ஐரோப்பிய நாடுகள் பண்ற வேலை தானுங்க. ஐரோப்பிய நாட்டுக்காரன் துப்பாக்கி தான் நீ வச்சிருக்கிற. மியான்மருக்கு என்ன பெரிய 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 அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடா தயாரிக்கிறதுக்கு? அது ஒரு பிச்சைக்கார நாடு. அவனுக்கு ராணுவம் எங்க தோட்டம் எங்க இருந்து போகுது? ராணுவம் இந்த துப்பாக்கி எங்க இருந்து போகுது? எல்லாம் துப்பாக்கி வியாபாரிகள், அமெரிக்கக்காரன் துப்பாக்கி தான் அவன் கையில வச்சிருக்கிறான். அப்ப இதை ஒழிக்கப்பட வேண்டாமா இதெல்லாம்? இதெல்லாம் எங்க போய் நிக்க இதெல்லாம்? அப்ப அந்த ஆயுதங்களை வந்து உற்பத்தியிலே தடை செய்யணும். ஆயுதங்கள் வந்து மனிதனுக்கு மோட்சத்தை தராது. தடி எடுத்தவன் தடியில தான் சாகணும். நல்ல அவன உயிர் வந்து மதிக்கக்கூடியது. அவன் உயிரை மதிக்க அங்க வந்து மியான்மர்ல எவனையும் மதிக்கிறது இல்லை, சுட்டுக் கொள்ள வேண்டியதா எல்லாத்தையும். என்னது? எல்லாம் சுட்டுக்கொள்றோம். எப்படி ஈழத்துல எல்லாத்தையும் சுட்டுக் கொண்ட மாதிரி இப்ப நெதன்யாகு அவனு ஒருத்தன் பாலஸ்தீனத்துல எல்லாத்தையும் சுட்டுக் கொள்ள வேண்டியது. துடிக்க போடும் அப்பவே. இப்ப அவன் குற்றுங்க கட்டட இடிபாடு கிடக்குது, அந்த இடிச்சு குவியலுக்குள்ள கிடக்குது. அந்த கட்டட இடிபாடுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தா கூட மறுக்கூட்ட போடுறான். அதுலயும் பார்த்து 300 பேர் சாகுறாங்க. கேட்டா அங்க தீவிரவாதி ஒளிஞ்சிருக்கான். தீவிரம் அவன் நேர போய் கொள்ள வேண்டியதுதானே. அதை விட்டு போட்டு பொதுவா 19 எல்லாத்தையும் கொள்ள வேண்டியது. ஏன்னா மனித உணர்வு ஆஹ் மனித உணர்வு எவன் தப்பு பண்றான் அவனை பிடிக்க போட்டு, ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை மட்டும் பிடிக்க வேண்டியதானே. மொத்த குடும்பத்தையும் சாகடிக்கிறது, மொத்த குடும்பத்தையும் சம்மந்தம் இல்லாத சாகடிக்கிறது. குழந்தைகள்லாம் என்ன பண்ணுமா? கேட்டா தத்துவம் பேசுறானுங்க. ஐநா மன்றம் கூட அவர் வெக்கம் கட்ட பண்றான். ஐநா மன்றத்துக்கு எந்த பவரும் கிடையாது. சும்மா அப்படியே சொல்லுவாங்க. அப்படி கட்டணத்தையும் பேப்பர்ல எழுதிட்டு தான் இருப்பான பேர் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இந்த அமெரிக்காவுக்கு திருட்டு பயலுக்கு பண்ற வேலை. அமெரிக்காரனை ஒளிஞ்சானா எல்லாம் ஒளிஞ்சு போய். அமெரிக்காரனும் தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிற வரைக்கும், இந்த மேற்கு நாடு இருக்கிற வரைக்கும் எந்த நாடு அமைதியா இருக்காது. எல்லாம் தூண்டி விட்டு வேலை பார்க்கறவங்க தான். நோபல் பரிசு விஞ்ஞானி. அதனால இந்த ஆரோக்கியத்தை வந்து மேற்கொள்ளணும்னா இது பண்ணுங்க. இதை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இப்போ எல்லாரும் இப்போ புதுசு இப்போ இந்த 3000 கட்டி சேர்றவங்களும் 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ இவங்க கூட வந்திருக்கிறேன். அவங்க மகாலட்சுமி வந்திருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து ஒரு மாதம் அவங்க கவனிக்க போகிறாங்க. அவங்களும் வந்து பல இடத்துல அந்த கைபேசி சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் பேசணும். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் எங்களுக்கு தெரியும். இன்னும் ஃபோனை சரி பண்ண வச்சது என்ன அர்த்தம்? இல்லைங்க, மைக் ஆன் பண்றது இல்லைங்க. அவங்க மைக் ஆன் பண்ணாதே பேசுறாங்க. மைக் ஆன் பண்ணல. அது இதுலயே தான் க்ளோஸ்ல தான் இருக்கு. அது தெரியல போல இருக்காங்க. போன்ல மட்டும் கூப்பிட்டு இன்னைக்கு போய் சரி பண்ணிட்டு வாங்க. நீங்க நாளைக்கு வர்றப்ப மைக் சரி பண்ணிட்டு தான் வரட்டும், உள்ள அனுமதி கொடுக்க மாட்டான். புரியுதா? எனக்கு சரி அப்ப பிரயோஜனமே இல்லை. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியாது, நான் என்ன சொல்றேன்னு தெரியாது. இது வந்து கேள்வி கேட்டா தான். இதை வந்து எப்படின்னா ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில புத்தகத்தை வச்சுக்க சொல்லுவோம், அதை படிங்கும்போம், அதை பார்க்க சொல்லுவோம். சரியா? நாளைக்கு 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி.